சின்னாளப்பட்டி அருகே மூடப்பட்டிருந்த ரயில்வே கேட் மீது வேன் மோதியதால் சிக்னல் சேதமானது. இதனால் கோவையில் இருந்து நாகர்கோவில் சென்ற பயணிகள் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு சிக்னல் கிடைக்காமல் நடுவழியில் நிறுத்தப்பட்டது. ரயில்வே கேட் கீப்பர் கேட்டை தாண்டி தண்டவாளத்திற்கு அருகில் நின்று பச்சை கொடியை காட்டி ரயிலை செல்ல பயணித்தார். ஆனால் சிக்னல் கிடைக்காததால் ரயில் ஓட்டுநர் ரயிலை இயக்க மறுத்து அப்படியே நிறுத்தினார். பின்னர் அம்பாத்துறை ரயில் நிலைய அதிகாரி ஒப்புதல் கிடைத்த பிறகு 10 நிமிடம் தாமதமாக ரயில் புறப்பட்டு சென்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே சேதமடைந்த பாலத்தில் அச்சத்துடன் பயணிக்கும் நிலையில் புதிய பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாபநாசம் அருகே குடமுருட்டி ஆற்றின் குறுக்கே உள்ள பழமையான பாலம் வலுவிழந்து விழும் நிலையில் உள்ள நிலையில் அதன் அருகே புதிய பாலம் கட்டப்பட்டது. அதன் இணைப்பு சாலை பணிகள் முடியாததால் பழைய பாலத்திலேயே மக்கள் ஆபத்தான முறையில் பயணித்து வருகின்றனர். எஞ்சியுள்ள பணிகளை விரைவுபடுத்தி பாலத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு விரைந்து திறக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரையில் திமுக பிரமுகருக்கு ஆதரவாக காவல்துறை செயல்படுவதாக கூறி அமைச்சர் மூர்த்தியின் வீட்டை முற்றுகையிட முயன்ற பொதுமக்களை போலீசார் கைது செய்தனர். கருவனூரில் வசித்து வரும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பொன்னம்பலத்தின் காரை திமுக பிரமுகர் வேல்முருகன் தரப்பினர் ஓராண்டுக்கு முன்பு தீ வைத்து எரித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக காவல்துறை வழக்கு பதிவு செய்தாலும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் வேறொரு வழக்கிற்காக காவல் நிலையத்திற்கு சென்ற அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பொன்னம்பலம் மற்றும் அவருடைய மகனுடன் வேல்முருகன் தரப்பினர் தகராறு செய்ததால் போலீசார் கைது செய்தனர். இதனை கண்டித்து மதுரை ஐயர் பங்களாவில் உள்ள அமைச்சர் மூர்த்தியின் வீட்டை முற்றுகையிட முயன்ற பொதுமக்கள் கைது செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.